அடிக்கடி உங்கள் கால்கள் இரண்டும் வீக்கம் அடைகிறதா? மூச்சு விடுவதில் சிரமமாக இருக்கிறதா? இது ஹார்ட் ஃபெயிலியர் நோயின் அறிகுறியாக இருக்கலாம். ஹார்ட் ஃபெயிலியர், இதய செயலிழப்பு என்பது ஹார்ட் அட்டாக் என்கின்ற மாரடைப்பில் இருந்து சற்று வேறுபடுகிறது. மாரடைப்பு என்பது இதயத்துக்கு செல்கின்ற குருதியின் அளவு தடைப்படுவதன் காரணமாக ஏற்படுகிறது. ஆனால் இதய செயலிழப்பு என்பது இதயத்தினுடைய தொழிற்பாடு குறைவடைவதனால் ஏற்படுகிறது. மிக குறிப்பாக மாரடைப்பு, இதய வால்வுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதிக குருதி அமுக்கம், போதை வஸ்து பாவனை போன்ற காரணங்களினால் இதயத்தின் செயற்பாடு ஒருவருக்கு குறைவடைய முடியும். இந்த நிலையில் ஒருவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம், நிமிர்ந்து படுக்கும் போது மூச்சு திணறல் ஏற்படுதல், சிறுநீர் கழிப்பதில் குறைவு ஏற்படுதல், கடுமையான களைப்பு, கால் வீக்கம் அல்லது வயிறு வீக்கம் ஏற்படுதல் போன்ற நோய் அறிகுறிகள் ஏற்படலாம். இந்த நோய் அறிகுறிகள் ஒருவருக்கு இருந்தால் இதனை எக்கோ பரிசோதனை மூலமாக நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். தினமும் அவர் அருந்துகின்ற நீரின் அளவை 1.5 அல்லது 2 லிட்டருக்குள் மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். உப்பு பாவனையை ஒரு நாளைக்கு 5 கிராமை விட குறைவாக பயன்படுத்த வேண்டும். மிக குறிப்பாக தினசரி உங்களுடைய எடையை அளந்து கொள்வது அவசியமாகும். திடீரென உங்களுடைய கால் கடுமையாக வீக்கமடைதல், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுதல், உங்களுடைய எடை 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளால் 2 கிலோகிராமை விட அதிகரித்தல், இப்படியான நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனை நாட வேண்டும். இந்த ஹார்ட் ஃபெயிலியர், இதய செயலிழப்பு நோயை முற்றாக குணப்படுத்த முடியாவிட்டாலும் உரிய வைத்திய ஆலோசனைகள் மூலமும் உரிய மருந்து பாவனை மூலமும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும்.